கோபுரம் சிப்ஸ் 9000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான சிப்ஸ் நிறுவனம். டவுன்லோட் #cash app now. அரசியல் சிந்தனைங்கிறது எங்கிருந்து உருவாகுதுன்னா என்னுடைய அம்மாவுடைய இறப்பு. பலம் பெருமையை பேசி வறுமையில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல தான் இப்ப எல்லாரும் இருக்கும். அரசியல் தெரிந்தவர்கள் வாய்ப்பே இல்லப்பா அப்படி டக்குன்னு சொல்லிடுவாங்க. எனக்கான வாய்ப்பு கிடைச்சிருந்தா நான் சின்ன வயசுல நக்சலைட் ஆயிருப்பேன். எனக்கு சமூகத்தின் மேல அவ்வளவு கோவம் இருக்கு சின்ன வயசுல. பிறப்பால எல்லாரும் சமன்னு ஓட விட்டுட்டீங்கன்னா எங்க ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஓட விடுறாங்க. என்னுடைய குடும்பத்துக்கு நான் சம்பாதிக்கல, ஆல்ரெடி அவங்ககிட்ட நிறைய பணம். நான் ஓப்பனா இவங்க சொல்றேன், தலித் சமுதாயத்தில் மட்டுமல்ல, யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டு ஏழையா இருக்கவங்களோ அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் கிடைக்கும். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராம்சங்கர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கும் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நம்மோடு இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இந்தியன் பாஸ்கெட் பால் ஃபெடரேஷனுடைய பிரசிடென்ட், தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கத்தினுடைய ஒரு தலைவராக இருக்கிறீங்க, இந்தியன் பாஸ்கெட் பால் பிளேயராக இருந்திருக்கிறீங்க. திடீர்னு அரசியல் பக்கம் வர்றதுக்கான காரணம் என்ன? பாஸ்கெட் பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய பிரசிடென்ட்னு இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நான் அடிப்படையில் வந்து தமிழக அரசால் நிறைவேற்றக்கூடிய ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு அதோடைய விளையாட்டு விடுதியில் தங்கி படித்த ஒரு விளையாட்டு வீரன் நான். அரசு தமிழ் வழியில் கல்வியில் படித்து SDAT ஸ்காலர்ஷிப்பில் என்னுடைய விளையாட்டை துவங்கி மாநில அளவில் மிகப்பெரிய போட்டிகளில் பங்கெடுத்து விளையாட்டுடைய நிர்வாகத்தில் பங்கெடுத்து இன்றைக்கு இந்தியாவுடைய ஃபெடரேஷனுடைய பிரசிடெண்டாக ஆனக்கான பயணம் வந்து ஒரு மிகப்பெரிய பயணம். அதோடைய ஆரம்பம் வந்து ஏன் இந்த மாதிரி நிர்வாகத்திலையும் எலெக்ஷன்லையும் போட்டிடணும் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் வந்து 2 இறப்பு வந்து மிகப்பெரிய சிந்தனை எனக்கு கொடுத்துச்சு. ஏன் அரசியல் அப்படின்னுங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து எல்லோருக்கும் போல ஒரு குடும்ப வாழ்க்கை வந்து அமைஞ்சதில்லை. அம்மா முடித்த பிறகு என்னுடைய பாட்டியோடைய வற்புறுத்தின் பேரில் ஒரு விவசாய குடும்பத்தில் வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. இப்போ விவசாயத்தில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டு கடன் தொல்லையால் வந்து 5 வயதில் வந்து எங்கள் அம்மா வந்து இறக்குறாங்க. இறக்குறதுன்னு சொல்கிறதோட தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அது என் கண்ணு முன்னே நடந்துச்சு. அந்த இறப்பு ஏங்கிற ஒரு விஷயங்கிறது வந்து ஒரு காலங்கள் வரைக்கும் எனக்கு வந்து ஏங்கிறது புரியவே இல்லை. ஆக்சுவலாக அந்த தனிமை வந்து ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயம். சிறு வயதில் ஸ்கூலில் ரொம்ப தனிமையாக இருப்பேன். ஆக்சுவலாக எனக்கு பெரும்பாலும் வந்து நண்பர்கள் வந்து கிடையாது. பெரிய நண்பர்கள் கூட்டம் வந்து எனக்கு இன்றைக்கு வரைக்கும் நண்பர்கள் கிடையாது. என்னுடைய அம்மாவுடைய இறப்பு வந்து இன்றைக்கு வரைக்கும் என்னை வந்து பல இரவுகள் வந்து தூங்க விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்கு. பள்ளி கல்வியில் வந்து நான் படித்த ராமகிருஷ்ண மடலில் அப்போ இருந்த ஒரு ஆசிரியர் வந்து நூலகத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போய் சில புக்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். ஸோ அப்பயே அவர் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து விவேகானந்தரை பற்றியும், அதில் இன்னொரு சர்ப்ரைஸ் என்னென்னா அவர் அண்ணாவை பற்றி நிறைய பேசிகிட்டே இருப்பார். ஸோ அப்போ அங்கேருந்து படிக்க ஆரம்பித்த ஒரு விஷயம் அண்ணா அவர்கள். அதுக்கப்புறம் உலக அரசியல், உலக வரலாறு, முக்கியமாக வரலாறு வந்து நிறைய படித்தேன். ஸோ வரலாறும் அதற்கான பாடத்திட்டங்களும் அதற்கான ஒரு புக்ஸும் வந்து என்னை வந்து சிறு வயதிலேயே அரசியலை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிப்பொழுது, அப்போ நான் சிறு வயதிலே கேட்பேன் அந்த ஆசிரியர்கிட்ட, நீங்கள் நிறைய நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க, ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எப்பெல்லாம் வறட்சி இருக்கோ அப்போல்லாம் அது வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு இறப்பு தான் என்னுடைய அம்மாவுடைய தற்கொலை. ஸோ அந்த தற்கொலைங்கிறது வந்து எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னா, ஏன் விவசாயி இறக்குறாங்க அப்படின்னு ஆசிரியர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னது வந்து அரசியல் இருக்கக்கூடிய பாலிசி மேக்கிங்ஸை பற்றி அவர் அப்பயே சொன்னார். அரசு திட்டங்கள் வந்து அமல்படுத்தப்படலைன்னா அரசுனா என்ன, கவர்மெண்ட்னா என்ன, எப்படி வந்து நிறைய இடத்துல இந்த மாதிரி விவசாயிகள் பச்சோம். அது மாதிரி நான் நிறைய ஒரு அந்த விஷயத்துக்காக படிக்க ஆரம்பிக்கும் பொழுது அரசியலுங்கிறது என்னங்கிறது படிக்க ஆரம்பித்தேன் சிறு வயதிலேயே. ஸோ அப்போ விளையாட்டுத்துறை வந்து நான் தேர்ந்தெடுத்ததுனால எனக்கு ஸ்கூலில் வந்து கொஞ்சம் நிறைய ஸ்காலர்ஷிப் கிடச்சிச்சு. எனக்கு கவர்மெண்டோட ஸ்காலர்ஷிப் ப்ளஸ் அங்கேருந்து சென்னைக்கு மூவாரத்துக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதாவது அப்போ வந்து சீஃப் மினிஸ்டர் ஸ்கீம், முதல்வருடைய திட்டங்கள்
விளையாட்டுத்துறையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாட்டு கீழே ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆஃப் எக்ஸலன்ஸ் விளையாட்டுத்துறையின் அரசு சிறப்பு விளையாட்டு வீரர்களுக்காக உருவாக்கப்பட்டது. நேரு ஸ்டேடியத்தில் தான் உருவாக்குனாங்க. அது ஒரு நேஷனல் லெவல் ஸ்டாண்டர்டு ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சாய் மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணாங்க. தமிழகம் தழுவியில் ஒரு 3 பேரை வந்து சூஸ் பண்ணாங்க. அதில் ஒரு ஆளாக நான் வந்து திருச்சியிலேருந்து சென்னைக்கு நான் மூவ் ஆகிறேன். ஒருவேளை நான் வந்து செலக்ட் ஆகாம இருந்தேன்னா நான் வந்து சென்னையே என்னால் வந்திருக்க முடியாது. அப்போ கூட எனக்கு வந்து பஸ் ஃபேர் கொடுத்தது கூட வந்து என்னோட நண்பர் தான் சென்னைக்கு வர்றதுக்கு. ஒரு ஆல்மோஸ்ட் ரூரல் ஏரியாவிலேருந்து தமிழ் வழி கல்வி படித்தனால வந்து பெரிய ஆங்கில புலமையோ இல்லை ஆங்கிலம் எப்படி பேச வேண்டியக்கூடிய ஒரு பெரிய நாலேஜுங்கிறது அப்போ கிடையாது. அப்போ சென்னைக்குள்ளே நுழையும் பொழுது இந்த ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எந்த கல்லூரி வேணால் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதாவது நிறைய காலேஜஸ் வந்து ஸ்போர்ட்ஸை ப்ரொமோட் பண்ணக்கூடிய, இப்போ லைலா காலேஜ் ஆகட்டும், மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் ஆகட்டும், அண்ணா யூனிவர்சிட்டி ஆகட்டும், இவங்களுக்குலாம் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து எஜுகேஷன் கிடைக்கும். ரொம்ப சிறு வயதிலிருந்தே அரசியல் படிக்கணுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து நான் தேர்ந்தெடுத்து அந்த கல்லூரிக்குள்ளே நுழைகிறேன். ஸோ அரசியல் சிந்தனைங்கிறது எங்கேருந்து உருவாகுதுன்னா என்னுடைய அம்மாவுடைய இறப்பு. அது ஏன் இறந்தாங்கிற ஒரு கொஸ்டின். அப்பா ஒரு விவசாயி, ஏன் அப்பா விவசாயியாக இருக்கிறதுனால என்ன பிரச்சனையாச்சு, எதனால் அவங்க இறந்தாங்க, அதோடைய சிந்தனைகள் வந்து குடும்ப சூழ்நிலைகளா இல்லை எதுக்காக, கடன் தொல்லையினால ஏற்பட்ட பொருளாதார இழப்பீடா, அதனால் வரக்கூடிய ஒரு பிரச்சனைகளான்னு பார்க்கும்போது பொருளாதாரத்தில் வந்த இழப்பீடு தான் குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ சின்ன வயசுலேயே நான் முடிவு பண்ணது என்னன்னா, அரசியலை படிக்கணும், ஒரு தொழிலில் வந்து நம்மளுடைய அறிவை செலுத்தி நம்மளை வந்து எப்பயுமே வந்து ஒரு சஸ்டைனபிளாக நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்துக்கணும். நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு யாருடையும் நம்ம வந்து எப்பொழுதும் எதிர்பார்க்காமல் நம்மளுடைய அறிவை வந்து உருவாக்கணும். பெரிய பிரச்சனை விளையாட்டுத்துறையில் என்னென்னா, நாங்கள் மாநில அளவில் விளையாடுவோம், மாவட்ட அளவில் விளையாடுவோம், நாடு ஜெயிக்கிறதுக்காக போராடுவோம். ஆனால் பிரச்சனை வந்து வேலை வாய்ப்பு. கடந்த 20 வருடங்களா விளையாட்டு வீரர்கள் வேலை கிடைச்சதே இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து. அப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ வாலிபாலில் வந்து நாங்கள் பெரிய டார்மெண்ட்ல இருப்போம். ஒரே ரூம்ல கிட்டத்தட்ட 40 பேர் தங்கணும். அதில் எல்லா கேமுமே இருப்பாங்க. வாலிபால் இருப்பாங்க, பாக்ஸிங் இருப்பாங்க, ஸ்விம்மிங் இருப்பாங்க, எல்லாருமே இருப்போம். தமிழக விளையாட்டு விடுதினால, அரசு விளையாட்டுனால எல்லாமே ஒரு ப்ராப்பராக ஸ்கெடியூல் இருக்கணும். நீங்கள் 4 மணிக்கு மார்னிங் எந்திரிக்கணும், ஒரு ஷார்ப்பாக தூங்கிடணும், 10 மணிக்கு தூங்கணும். அந்த மாதிரி ஒரு ரொம்ப டிசிப்ளினாக இருக்கும்போது ஒரு ஆப்போசிட்ல பெட்ல இருப்பார் ஒருத்தர். அவர் பேர் வந்து ஜெயவேல். கிட்டத்தட்ட ஒரு 7-8 முறை இந்தியாவுக்காக விளையாண்டவர் வாலிபாலில். சுமார் 6.6 feet. ஒரு பெரிய ஹைட்டில் இருக்கவர், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவர். அப்போ என்கிட்ட சொன்னார் வந்தவொடனே, நீ வந்து விளையாட்டை நம்பாத, நான் 6-7 இந்தியா விளையாண்டேன், இதை நம்பினா வந்து வேலை கூட கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு ஒரு பதிவு பண்ணிட்டு போயிடுறாரு. அப்போ அந்த பதிவு பண்ணும் பொழுது திருச்சியில் மேட்ச் போறாரு, ஒரு நேஷனல் மேட்சுக்கு. ரிட்டர்ன் வரும்போது அவர் காணும். அப்போ எல்லாரும் தமிழக அரசுடைய விளையாட்டு விருதி இப்போ எல்லாரும் தேடும் பொழுது கடைசியில் பார்த்தா திருச்சி லெவல் கிராஸில் ட்ரெயின் நிற்கும் போது ஒரு தற்கொலை பண்ணிக்கிட்டார். ஸோ என் கண்ணு முன்னாடி இன்னொரு உயிர் போச்சு. ஒன்று எங்கள் அம்மா என் முன்னாடி இறந்த ஒரு தற்கொலை, இன்னொன்று கடைசியாக என்கிட்ட பேசிட்டு ஒரு விளையாட்டு வீரன் தற்கொலை பண்ணிக்கிறார், ஜெயவேல். அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அப்போ அம்மாவுடைய தற்கொலை என்னோட நூலகத்தில் பல புத்தகங்களை நோக்கி, அரசியலை நோக்கி சிந்திக்க ஆரம்பிச்சது. கவர்மெண்ட்னா என்ன, பாலிசிஸ்னா என்ன, உலக வரலாறு என்ன, யூரோப்பியன் ஹிஸ்டரி என்ன, பிலாசபிஸ் என்ன, மதம்னா என்ன, அதில் இருக்க ஜாதினா என்ன, சமூக கட்டமைப்பு ஏன் எங்கேருந்து உருவாகுச்சு, வரலாற்றை தேடி 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 ஒரு ஆராய்ச்சி மாணவனா அரசியலை படிக்க ஆரம்பிக்கிறேன். பெரியாரோடைய சமூக நீதி வந்து தமிழகத்தில் வெற்றி பெற்றதுக்கான முக்கியமான காரணம் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய அரசியல் வெற்றின்னு சொல்ல முடியும், எலெக்ஷன் உடைய சக்சஸ். அப்போ அம்பேத்கரிஸ்டா இருக்கக்கூடிய தளத்தில் இயங்கக்கூடிய அனைத்து சித்தாந்தவாதிகளும் மார்க்சிய சித்தாந்தங்களும் ஒன்றிணைந்து ஒரு பெரிய தேர்தல் சீர்திருத்தத்தை உருவாக்கணும்னு, எலெக்ஷன் பாலிடிக்ஸில் வந்து ஜெயிக்கணுங்கிறது ஒரு தாட் இருந்துச்சு. காலேஜ் முடித்தோடனே ஒரு சிந்தனை உருவாச்சு. படிப்பு, அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸுங்கிற படிப்பு வந்து சிந்தனையை உருவாக்கும், ஆனால் அதை செயல்படுத்தணும். தேர்தல் அரசியல்னா எப்படின்னு செய்யணும். அதுக்கு நீங்கள் ஒரு எம்எல்ஏ எம்பியாக இருந்தால் மட்டும் நம்மளால் அதை வந்து கற்றுக்கொள்ள முடியாது. 2014 திமுக வந்து 40க்கு 40 தொகுதியிலும் தோல்வியுற்ற நேரம். ஸோ அப்போ வந்து தமிழகம் முழுவதும் ஒரு திமுகவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் ஒரு புதிய
குழுக்களை உருவாக்கிட்டு இருந்தாங்க ஒர்க் பண்ணுறதுக்கு, ஒரு யங் டீம். ஓகே. அதில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதில் நான் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். அதோடைய முக்கிய நோக்கமே கல்லூரி காலத்தில் சிந்தனை உருவாச்சு, படிச்சாச்சு. ஆனால் அதை எக்ஸிக்யூஷன் பண்ணணும்னா அது அந்த தேர்தல் அரசியலில் ஹெட் குவார்ட்டர்ஸில் உட்காந்து கற்றுக்கணும். அதாவது 234 தொகுதிகள், 67,000 பூத்து, சில நேரங்களில் 87,000 பூத்து. அந்த மாதிரி பூத் வைஸ் ஒர்க் பண்ணணும், டேட்டா வைஸ் ஒர்க் பண்ணணும், கேம்பெயின் மாடலை ஸ்ட்ரக்சர் பண்ணணும், டேட்டா அனலிட்டிக்ஸ் பண்ணணும். அப்படிங்கிற ஒரு புதிய ஒரு திட்டங்களை நோக்கி எலெக்ஷன் சிஸ்டம் வந்து மாறுது 2014 அப்புறம். பல பயிற்சிகள் வந்து எனக்கு கிடைச்சிச்சு. அந்த பயிற்சியின் போது 2016 முதற்கொண்டே தலைவர் தொல் திருமாவளவன் தலைவர்களுடன், அண்ணனுடன் பயணித்த அனுபவமும், தேர்தல் நேரங்களில் அவருடைய சேர்ந்து தோழர்கள் வந்து எப்படியாச்சும் சட்டமன்றம் போகணும், சித்தாந்தவாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் சட்டமன்றத்துக்கு போகணும், பாராளுமன்றத்துக்கு போகணும் என்ற அடிப்படை ஒரு காரணத்தினால் அவருடன் பல ஆலோசனைகளும், தேர்தல் சமயத்தில் அவருடன் பல பணிகள் வந்து அவருடன் வந்து ஆல்ரெடி பணியாற்றியிருக்கேன். 2016, 19, 21 முதற்கொண்டு பணியாற்றியிருக்கிறேன். அப்போ 20 நான் சொல்லியிருந்தேன், அண்ணாவுடைய சித்தாந்தத்தினுடைய தேர்தல் அரசியலில் திமுகவில் கண்டிப்பாக வெற்றி பெறும். அதன் பிறகு அம்பேத்கருடைய ஒரு வாதியாக இருக்கக்கூடிய உங்களுடன் என்னை வந்து இணைத்து கொண்டு முழுவதுமாக பயணிக்க வேண்டும் என்ற கருத்து 2020 உருவாக்கப்பட்டது. 2020 நீங்கள் திருமாவளவன் அவர்கள்ட்ட நான் கட்சியில் சேரணுன்ற விருப்பத்தை தெரிவிச்சிட்டீங்க. நமக்கு அப்போ உடனே அவங்க என்ன ரியாக்ட் பண்ணாங்க? இந்த கட்சியில் யாருக்கு தெரியுமோ இல்லையோ, தலைவர் தொல் திருமாவளவன் அண்ணனுக்கு என்னுடைய சித்தாந்தங்களும் என்னுடைய நோக்கமும் ரொம்ப ஆழமாக தெரியும். நான் ஏன் வந்து திருப்பியும் வந்து சமூகத்தை நோக்கி பயணம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கருத்து அவருக்கு தெரியும். இப்பொழுது தோழர்களுக்கு தெரியும், விடுதலை சிறுத்தைகளுடைய தோழர்கள் எல்லோருக்கும் தெரியும். ஏன்னா கடந்த ஒரு வருடங்களாக விடுதலை சிறுத்தைகள் எவ்வளவு மாற்றங்கள் உருவாகியது என்பது பொதுவாக எல்லோருக்கும் தெரியும். அதில் நான் தோழர்களுடன் பயணப்பட்டிருக்கிறேன். அவர் ரொம்ப வரவேற்றார். அப்பயே சொல்லும்போது, கண்டிப்பாக ஒரு புதிய தளத்தை நோக்கி விடுதலை சிறுத்தைகள் செல்ல வேண்டும் என்றால் இளைஞர்கள் வர வேண்டும் என்ற கருத்து அவரிடம் இருக்கிறது. நீங்கள் 2014, 2016, 2019 ஆகிய தேர்தல்களில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளராக பணியாற்றிருக்கிறீங்க. திமுக ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறதா அவங்க சொல்லிக்கிற விஷயம். அப்படி இருக்கும்போது நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவை தாண்டி விசிகாவை தேர்ந்தெடுக்கக்கூடிய காரணம்? விசிகே என்கின்ற ஒரு கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தன்னுடைய 29 வயதில் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கியிருக்கிறார். பல்வேறு ஜாதிய கட்டமைப்புகள் கொண்ட ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தலித் தலைவராக அப்படின்னு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணாம பொது தளத்தில் இயங்கக்கூடிய ஒரு தலைவராக இன்றைக்கு மாறி இருக்கிறார். இது என்னுடைய பார்வை. தலித் மக்களுக்கு மட்டும் குரல் அல்ல, தமிழகத்தில் எங்கெல்லாம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கோ, எங்கெல்லாம் சமதர்மம் மறுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஒரு தலைவராக தமிழகத்தில் உள்ள எல்லா காவேரி பிரச்சனையாகட்டும், எல்லா பிரச்சனைகளையும் அவர் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவு சிற்பி. இப்போ எல்லாரும் சொல்றாங்க என்கிட்ட பணம் இருக்கு. இந்த பணம் என்னுடைய அறிவால் உருவாக்கியது. அப்ப என்னுடைய மக்களுக்கு நாம் எப்படி தொழில் செய்ய வேண்டும் என்ற அறிவை வந்து கொடுக்கணும். கண்டிப்பா லீக்வான் சிங்கப்பூர்ல சொன்ன மாதிரி தான், எல்லோரும் முன்னேறணும். நான் ஒரு எளிமையான இருக்குங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எல்லோரும் சரிசமமா இருக்குன்னா பொருளாதாரத்தில் எல்லோரும் முன்னேறணும். முதல்ல பாதி பிரச்சனைகள் பொருளாதாரத்துடைய முன்னேற்றம். அப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுடைய அறிவை வந்து நம்ம வந்து கொண்டு சென்றால் மட்டும்தான் அடுத்த தளத்திற்கு நம்ம ஒரு நாள் கொண்டு போக முடியும். அப்படி ஜாதிய கட்டமைப்புடன் காலனிகள் உருவாகி இருக்கு. இது நான் சிறு வயதுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஏதோ பெயரளவுக்கு நான் சொல்லலை. என்னுடைய பிரச்சனை வறுமை. என்ன வந்து இது வரைக்கும் ஜாதி ரீதியா வந்து, ஏன்னா எங்களுக்கு ஜாதியே கிடையாது, நான் ஒரு விளையாட்டு வீரன். ஜாதிங்கிறது எனக்கு ஒரு தந்தையோ தாயோ இருந்து இல்ல குடும்ப உறுப்பினர்கள் இருந்து எல்லாரும் சொல்ற மாதிரி 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆண்ட பரம்பரை, நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு பெரிய ராஜாக்கள், பழம்பெருமையை பேசி வறுமையில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல தான் இப்போ எல்லாரும் இருக்கும். அந்த விஷயம் வந்து என் லைஃப்ல கிடையாது. பொருளாதார பிரச்சனைகள் ஏற்பட்ட வழி, என்னுடைய தந்தை இறந்தாங்க, அப்பா வந்து பிரிந்தார். ஆனா நான் இந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல தேர்தல் அரசியலை பயிற்சி பெறதுக்காக பயணத்துல 234 தொகுதியும் பயணம் போகும்போது 2 வாழ்விடங்கள், 2 பிரிவுகள்னு சொல்ல முடியாது, 2 வாழ்விடங்கள். அப்ப அந்த 2 வாழ்விடத்துல தலித் மக்கள் ஒரு இடத்துல தனியா இருக்கிறாங்க. இந்த விஷயங்கள் வந்து ஒரு எதிர்காலத்தில் தமிழகத்திற்கு நல்லதல்ல. அதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது.
மார்ட்டின் லூதர் கிங்கோட வெற்றி எங்க ஆரம்பிச்சிச்சு? பராக் ஒபாமா அவர்கள் ஜனாதிபதி ஆகும் பொழுது. இப்ப இன்னைக்கு வந்து ஒரு தலித் முதல்வர் ஆவோ அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அரசியல் தெரிந்தவர்கள் வாய்ப்பே இல்லப்பா அப்படி டக்குன்னு சொல்லிடுவாங்க. ஒண்ணு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு அவங்கெல்லாம் ஆக முடியுமா? ஏன்? அடுத்த கொஸ்டின். ஏன்னா பொருளாதாரத்தில் வலிமை கிடையாது. பொருளாதாரத்தில் நீங்க வலிமையா இருக்கணும்னா உங்களுக்கான அறிவை வந்து உருவாக்கணும். ஒரு சமூகத்தை வேலை செய்யக்கூடிய சமூகமா மாற்றணும்னா அதற்கு தான் ஜாதி. என்னுடைய புரிதல் இது. ரொம்ப ஈஸி. நான் ஒரு விளையாட்டு வீரன், 8 பேர் ஓடுறோம், ரன்னிங் ரேஸ் போறோம் 100 மீட்டர்ல. இன்ன வரைக்கும் விளையாட்டுல வந்து பெருசா ஜாதி, நான் வந்து பிரசிடண்டா இருக்கிறதுனால ஜாதி பார்க்க மாட்டோம். அதுக்கு முன்னாடி இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆன உடனே செலக்ஷன் கமிட்டியை ரொம்ப நேர்மையானவர்களை போட்டு அந்த செலக்ட் பண்ணக்கூடிய எந்த மாணவனும் அவருடைய ஜாதி, மதம், மொழி எதுவுமே தெரியாது. அதுல யார் ஃபர்ஸ்ட் வரானோ, யாருக்கு திறமை இருக்கோ அவன் தமிழ்நாட்டுக்குள்ள செலக்ட் ஆயிடுவான். அதை மீறி தப்பா செலக்ட் ஆயிருச்சுன்னா அந்த கோச்சை டிஸ்மிஸ் பண்ணிடுவோம். இதுதான் என்னோட நிர்வாகம். நான் விளையாட்டு இருக்கும்போது ரெக்கமெண்டேஷனால நான் எவ்வளவு பெரிய தோல்விகளை பார்த்தேன்னு எனக்கு தெரியும். ரெக்கமெண்டேஷனுங்கிறது கிரிமினல் குற்றம்ங்கிறத நான் அனௌன்ஸ் பண்ணேன். அதே மாதிரிதான் நான் ஜாதிலையும் சொல்றேன். 8 பேர் ரேஸ்ல ஓட விடுங்க. அப்ப நீங்க சொல்லிடுறீங்க இதுல யார் யாரெல்லாம் என்னென்ன காஸ்ட்னு கேட்குறீங்க ஓடும்போது. அதுல திடீர்னு ஒரு நடுவர் வந்து ஒரு தலித்து அவர் ஓட வைக்காதீங்கிறீங்க. ஆனால் திறமையின் அடிப்படையில் அவனை ஓட விட்டீங்கன்னா அவன் தான் ஃபர்ஸ்ட் வருவான். இதுதான் எக்ஸாம்பிளா சொல்றேன். அறிவின் அடிப்படையில் ஒருவர் உயர் பதவிக்கு செல்ல வேண்டும், பிறப்பின் அடிப்படையில் அல்ல. பழம்பெருமையை பேசிக்கொண்டு எந்த மதம், எந்த மொழி, எந்த ஜாதி, அந்த சமூகத்தில் இருந்த அமெரிக்கா விடுபட்டனால்தான் அவர்களுடைய பொருளாதாரம் உலகத்தில் நம்பர் 1 பொருளாதாரம். பொருளாதாரம் வந்து சும்மா கிடைச்சிடாது. அறிவை நீங்கள் உருவாக்க வேண்டும். அந்த அறிவுக்கு நீங்கள் ஒரு அமைதியை கொடுக்கணும். அந்த அமைதி எங்கிருந்து வரும்? பிறப்பால் ஒருத்தரை நீங்க இழிவுபடுத்தாம இருக்கணும். அங்கிருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். அங்கிருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். அவ்வளவுதான் காமன் தேரி. இதுதான் அமெரிக்கால நடந்திருக்கு, இதுதான் ஜப்பான்ல நடந்திருக்கு, இதுதான் சைனால நடந்திருக்கு, இதுதான் லீ குவானும் சக்சஸ் பண்ணார். இங்க சைனீஸ் இருக்கலாம், தமிழர்கள் இருக்கலாம், மலாய் பீப்புள் இருக்கலாம். மலேசியா உடைய தலைமை அவரை துரத்தி விட்டு ஒண்ணுமே இல்லாத ஒரு மண்ணை இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தில் கட்டமைப்பான ஒரு நாட்டை உருவாக்குறது சாதாரண விஷயம் அல்ல. இட்ஸ் பாலிசி மேக்கிங்ஸ். பொருளாதாரத்தின் வலிமை சமூகத்துடைய நியதியிலிருந்து வருகிறது. ஒரு கம்யூனிட்டி மேல டாமினேட் பண்ணுதுன்னா அவருக்கு ஜாதி வெறி என்பதை விட பொருளாதாரத்தை சுதந்திரம் வந்து மித்தவங்களுக்கு கிடைச்சிருங்கிற ஒரு பயம் தான். இதுதான் உண்மையான அரசியல். நான் பார்த்த அந்த காலனி அரசியல், பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கம் ஒளிந்து விட்டது. ஜாதி, ஆனா ஜாதி மூலம் கட்டமைக்கப்பட்ட ஒரு காலனி அரசியல் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கு. ஏன்னா நீங்க ஒன்னா பிறப்பால எல்லாரும் சமன்னு ஓட விட்டுட்டீங்கன்னா எங்க ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஓட விடுறாங்க. சமூக அரசியல்லையும் ப்ரொஃபஷனல் தொழிலையும் நீங்க ஓட வராம இருக்கணும்னா அவனோட அறிவை சுருக்கணும். அதனாலதான் அவன் பிறக்கும் பொழுதே பிரிட்டிஷார் மேற்கொண்ட பாலிசி தான் உங்களை நீங்களே தாழ்வுபடுத்திக்கிறது. நான் சாதாரண பின்படுத்தணும், ஆனா என்னோட சிந்தனை நிப்பாட்டும் இல்லை. ஏன்னா எனக்கு அந்த சிந்தனையை கொடுத்தது டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் என்னோட 15 வயசுல சிந்தனை கொடுத்துட்டாங்க. 3 எலெக்ஷன்ல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப டீப்பா எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கேன். ஸோ அதனால எந்த விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற ஒரு அறிவு எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால எனக்கு பயம் கிடையாது. அப்ப இந்த மக்களுக்கு தான் நம்ம ப்ரொஃபஷனல் எஜுகேஷனை போய் கொண்டு கொடுக்கணும். ப்ரொஃபஷனல் எஜுகேஷன்னா என்னுடைய வலைத்தளங்கள்ல இருக்கும். பீம்ராஜ் அப்படின்னு ஒருத்தர் நான் வந்து ஒரு மீடியா பர்சன் மூலமா பார்த்தேன். அவர் கேம்பெயின் பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு ஆக்ஸ்போர்ட்ல வந்து அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சு, ஆனா எனக்கு பணம் இல்லை. இப்ப எல்லாம் சொல்லிக்கிறாங்களா, ஆதவர்ஜனோட நிறைய பணம் இருக்கு, என்னுடைய பணம் சமூகத்துக்கு தான். நான் தெளிவா இருக்கிறேன், என்னுடைய குடும்பத்துக்கு நான் சம்பாதிக்கல, ஆல்ரெடி அவங்ககிட்ட நிறைய பணம். நான் ஓப்பனா இவங்க சொல்றேன். இப்ப பீம்ராஜனை உடனடியா பார்த்து அவரோட நான் இன்டர்வியூ எடுத்தேன். அவர் ஒரு தலித் மாணவர், 92% மார்க் எடுத்தும் டெல்லியில வந்து உயர்கல்வியில மறுக்கப்படுது. ஆனால் அவரோட அறிவை பார்த்து ஆக்ஸ்போர்ட்ல கொடுக்குறாங்க. அம்பேத்கருக்கு எப்படி ஒரு ஸ்பான்சர் கிடைச்சிச்சோ அதே மாதிரி ஸ்பான்சர் என்னோட ஸ்காலர்ஷிப் எங்க இருந்து கிடைச்சிச்சுன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் எனக்கு ஸ்காலர்ஷிப் பண்ணுச்சு. ஸ்கூல் எஜுகேஷன்ல இருந்து, என்னுடைய விளையாட்டு துறையில இருந்து நான் ஸ்காலர்ஷிப்ல இருந்து வந்திருக்கேன். நான் ஸ்காலர்ஷிப்பை அந்த மாணவனுக்கு கொடுக்கும் பொழுது இன்னைக்கு ஆக்ஸ்போர்ட்ல படிச்சுட்டு இருக்காரு ஜெய் பீம். அவர் படிச்சுட்டு சமூகத்துக்குள்ள வரும்போது எவ்வளவு பெரிய மாற்றங்கள் நடக்கும். நிச்சயமா இதுதான் என்னுடைய கனவு. தலித் சமுதாயத்தில் மட்டுமல்ல, யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டு ஏழையா இருக்கவங்களோ அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் கிடைக்கணும். இது வரைக்கும் நாம் வந்து பள்ளி கல்வித்துறையில நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். என்னுடைய சிந்தனை ப்ரொஃபஷனல் எஜுகேஷன், ஸ்டார்ட் அப் பிசினஸ்,
ஒரு சாதாரண ஒரு கூகுள் நிறுவனம் 2 பேரால் ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு தமிழ்நாடோடைய பட்ஜெட்டோட ஒரு பெரிய நிறுவனம். நம்ம 2 லட்சம் கோடி ரூபாய் 2.5 lakhs பட்ஜெட் பண்ணிருக்கோம். அதோட 10 மடங்கு பெரிய ஒரு நிறுவனம், அமெரிக்க நிறுவனம். அந்த அறிவு எங்கிருந்து வந்தது? பல தலைமுறைகளா அந்த கம்பெனி உருவாக்குனாங்களா? இல்ல. 300 வருடங்களா இருக்கா? இல்ல அமெரிக்கால பழைய பெருமையை பேசிட்டு இருக்காங்களா? கூகுளோட ஓனர் வந்து பழைய பெருமையை பேசினாரா? ஸோ பழைய பெருமையை அவங்க பேசுறது இல்லை. அமெரிக்காக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு அறிவு இருந்தா உள்ள விடுவான், இல்ல நீங்க தொழில் பண்ண போறதா உள்ள விடுவான். அதனாலதான் அமெரிக்க விசா யாருக்கும் கிடைக்காது. அப்படி நீங்க அமெரிக்காக்குள்ள போயிட்டீங்கன்னா அங்க ஜாதி மதம் மொழி பார்க்க மாட்டோம். உங்களுக்கு அறிவு இருந்தா நீங்க வேலை பார்க்கலாம். உங்களுக்கான பொருளாதார சுதந்திரம் வலிமையா கொடுத்துருவாங்க. அதனாலதான் எல்லா கண்டுபிடிப்புகளும் நீங்க அமெரிக்கால இருந்து வந்துட்டு இருக்கு. ஏன்னா உங்களுக்கான அமைதியை கொடுத்துட்டாங்க, உங்களுக்கான பொருளாதார தேவையை கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரிதான் நம்மளுடைய தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் அண்ணா அவர்களும் பேரிங்கர் அவர்களும் அம்பேத்கரும் கனவு கண்டார். அதில் அரசியல் சூழ்நிலைகளும் சமூக சூழ்நிலைகளும் மட்டும்தான் மாறாம இன்னும் இருந்துட்டு. என்னுடைய தேர்தல் அரசியலுடைய பயணத்துல இன்னும் காலனிகள் ரொம்ப ரொம்ப அவலமான நிலைக்கு வந்து இன்னும் இருந்துட்டு இருக்கு. ஹையர் எஜுகேஷனை பத்தி திங்க் பண்ண முடியாத ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு கலை பணியில ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தின் அடிப்படையிலும் நம்மளுடைய அறிவு மக்களுக்கு கொண்டு போகணுங்கிற முறையிலும் தான் தலைவர் தொல் திருமா அண்ணனுடன் நான் சேர்ந்தேன் விசிகவில். 2016 தேர்தல், 2019 மற்றும் 2021 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் திமுகவில் நான் ஏற்கனவே சொன்னது போல வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய இடத்துல வேலை பண்ணியிருக்கிறீங்க, பணியாற்றிருக்கிறீங்க. நீங்கள் திருப்பி வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படின்ற நிறுவனத்தின் மூலியமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் உங்களுடைய பணிகள் நடந்திருக்கு. இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர் பணிக்கு வந்தது அரசியலில் நம்ம சாதிக்கணும், அரசியலில் நம்ம வரணும், நேரடி பிரவேசங்கள் இருக்கணுன்ற நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டதா, இல்லை அது வந்து நல்ல நோக்கங்கள் இருக்கக்கூடிய கட்சிகளை வெற்றி பெற வைக்கணுன்ற நோக்கத்தில் நீங்கள் தொடங்குனீங்களா? 16 சுனில் தலைமையிலான குழு வந்து ஒர்க் பண்ணோம் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் 19 சுனில் தான் இருந்தார். 19க்கு அப்புறம் வந்து பிரசாந்த் கிஷோருடைய தலைமையிலான ஒரு குழு வந்து இங்கே பங்கெடுக்கும் போது ஒன்று அவருடைய லாங்குவேஜ் ப்ராப்ளம், இன்னொன்று இந்த சமூக கட்டமைப்பை உடைய அறிவுத்தளத்திற்கு அவரோட வந்து பயணிக்க வேண்டிய நேரத்தில் நிறைய டேட்டாஸை பேஸ் பண்ணி ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி அவரோட நிறைய டிஸ்கஷன் பண்ண பிறகு அவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிட்டது, ஃபர்ஸ்ட் அவருக்கு இந்த சமூக கட்டமைப்புங்கிறது அவருக்கு புரியல. அதுக்கப்புறம் நானும் அவரும் சேர்ந்து பயணித்த ஒரு காரணத்தில் புரிந்து கொண்டு அவருடைய ஸ்ட்ரென்த்துங்கிறது அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அவரோட ஒரு 2-3 எலெக்ஷன் அவரோட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்னன்னா, ஒரு 2 மாசத்துல களத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எலெக்ஷனோட ரிசல்ட் அன்னைக்கு நடக்கும். அது ஒரு ஆச்சரியமா இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அவர் சர்வேலையும் டேட்டாலையும் ரொம்ப ஸ்ட்ராங். எப்படி கேம்பெயின் பண்ணணும், ஒரு தலைவருடைய பதிவும் ஒரு தலைவருடைய ஒரு கொள்கையும் ஒரு ஸ்பீச் அது எப்படி சாமானிய மக்களுக்கு ரீச் ஆகணுங்கிறத வந்து அவருடைய கேம்பெயின் வந்து நிறைய கற்றுக் கொடுத்துச்சு. ஆக்சுவலாக அவர் உருவாக்கிய எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயசு கீழே தான் டீமே இருக்கும். எல்லாருமே ஐஐடி ஐஐஎம், நிறைய பேருக்கு தமிழே தெரியாது. ஓகே. ஆனால் இந்த கொள்கையை உள்வாங்கி கொண்டு ஒரு கேம்பெயின் டிசைன் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவருடைய பயணம் வந்து நிறைய கொடுத்துச்சு. ஒரு 2-3 வருடங்களாக அவருடைய டெய்லி வந்து அவருடைய தொடர்பு வந்து நிறைய ஒரு புதிய தேர்தலுடைய எப்படி ஒரு வரலாற்றை மாற்ற முடியும் அப்படிங்கிற விஷயம் அவர்கிட்ட வந்து நிறைய பதிவாச்சு. 96க்கு பிறகு திமுகவுக்கு ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதே கிடையாது. முக்கியமான குறிக்கோளே 2021 தேர்தல் திமுக ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும். மெஜாரிட்டி இல்லாத நிர்வாகம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து கலைக்கப்பட்டுட்டே இருக்கு, இல்ல அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர் வாங்கப்படுறாங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய வலிமையான பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு அரசியலா செய்யக்கூடியவர்கள், ரொம்ப அக்ரெசிவா செய்யக்கூடியவர்கள். அந்த ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் சொல்றாங்களே ஒரு முக்கியமான இடத்துல அவ்வளோ 10 நாள எனக்கு 2 ரைடு வருது. அதாவது எல்லாரும் சொல்றாங்களே எனக்கு ரைடு வருது வந்துச்சுன்னு, 10 நாள் 2 ரைடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ எல்லாமே ஒரு அரசியலா இது பார்க்குறோம். ஸோ அப்ப நான் என்னுடைய இந்த பயணத்தில் மிரட்டல்களையும் பார்த்துருக்கேன், ஒரு பயத்தை உருவாக்கக்கூடிய விஷயத்தையும் பார்த்துருக்கேன்.
ஆனால் நான் அடிப்படையில் ஒரு சித்தாந்தவாதியா என்ன 15 வயசுல உருவாச்சு. என் காலேஜ்ல வந்து என்னுடைய பேராசிரியர்கள் என்னை வந்து ஒரு பெரிய சித்தாந்தவாதியில உருவாக்கிட்டாங்க. ஸோ எனக்கான விஷயம் வந்து ஒன்னு எக்ஸ்ட்ரீமிஸ்டா இருக்கணுமா, இன்னொன்னு தேர்தல் அரசியலை கற்றுக்கொண்டு ஜனநாயக ரீதியான எக்ஸ்ட்ரீமிஸ்டா இருக்கணும். அவ்வளவுதான் என்னை பொறுத்த வரைக்கும் என் தாட்ஸ் சின்ன வயசுல இருக்கு. எனக்கான வாய்ப்பு கிடைச்சிருந்தா நான் சின்ன வயசுல நக்சலைட்டா இருப்பேன். எனக்கு சமூகத்தின் மேல அவ்வளவு கோபம் இருக்கு சின்ன வயசுல இருக்கு. நான் பார்த்த சமூகம் எங்கேயுமே ஒரு அமைதி இல்லாத ஒரு சமூகம். என்னுடைய இன்சைட் மைண்ட்னு சொல்லுவோமே, அந்த மைண்டுங்கிறது ஒரு எப்பயுமே அமைதியா இருந்தது இல்லை. அந்த அமைதி இல்லாத ஒரு விஷயம் தான் என்னை வேலை செய்ய வச்சுட்டே இருக்கு. எனக்கு வேலையை தவிர வேற பெரிய என்டர்டைன்மெண்ட்லாம் கிடையாது. என் வாழ்க்கையில் யாரும் நண்பர்களுங்கிறது கிடையாது. ஏன்னா என்னுடைய சித்தாந்தம், நான் சித்தாந்தம் வழி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்ப என்ன மிரட்டல்கள் வந்தாலும் எனக்கு அது கவலை இல்லை. ஏன்னா அடிப்படையில் நான் எந்த தவறும் செஞ்சாது. நான் 4 தட்டி மினிஸ்டர் இல்லை ஊழல் பண்றதுக்கு. நான் உருவாக்கின அரைஸ் குரூப்ங்கிற நிறுவனம் என்னுடைய தொழில் மைக்ரோ ஃபைனான்ஸ். அதுலயும் எனக்கு எமோஷன் இருக்கு. சிறு வயதில் கடன் பிரச்சனால என்னுடைய அம்மா இறந்தாங்க. என்னுடைய நிறுவனம் இன்னைக்கு 3 லட்சத்திற்கு மேற்பட்ட சாதாரண, அதுலயும் 60% தலித் பெண்களுக்கு லோன் கொடுத்துருக்கோம். அவங்கள ஒரு சுயசார்பு தொழிலை செய்யக்கூடிய பெண்களாக நம்ம மாத்திருக்கோம். ஒவ்வொரு பெண்களும் அந்த லோன் கொடுக்கும் போதெல்லாம் எப்பயுமே நான் சொல்றது, ஒரு வேலை கொடுக்கலன்னா ப்ரெஷர் பண்ணக்கூடாது. அதை உருவாக்கி இருக்கோம். அவங்க தான் என்ன பார்த்துட்டு இருக்காங்க. என் அம்மா வழியில் நான் பார்த்துட்டு இருக்கேன். எங்க அம்மாவுக்கு லோன் கொடுக்கல சின்ன வயசுல. பொலிட்டிக்கல் சயின்ஸ் முடிச்சோன்னே MBA படிக்கணும்னு ரொம்ப ஆசை. MBA படிக்கணும்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் இயர் படித்தேன், செகண்ட் இயர் ஃபீஸ் கட்ட முடியல. இந்தியன் பேங்க்ல லோன் கேட்டேன், கொடுக்கல, டிஸ்கன்டினியூ பண்ணேன். ஏன்னா அன்னைக்கு என்னுடைய தங்கையை படிக்க வைக்க வேண்டிய காலகட்டாயம். நான் வேலை செய்யலைன்னா என் தங்கச்சி படிக்க முடியாது. ஒரு பெண், அதுவும் ஒரு தந்தையும் தாயும் இல்லாத என் தங்கை ஒரு கல்வி கொடுத்துட்டா போதும், அவ முன்னேறிடுவான்னு எனக்கு சந்தோஷம் இருந்துச்சு. அதனாலதான் லயோலா காலேஜில் MSW படிக்க வச்சேன் என்னால முடிந்த அளவுக்கு. ஸோ இந்த விஷயங்கள் என்னுடைய பயணத்தை ரொம்ப பக்குவப்படுத்தியிருக்கு. இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு புரிதல் இல்லாம பேசுறாங்க. நான் என் சமூகத்திலிருந்து வளர்ந்த, சொந்த பந்தங்கள் இல்லாத போது இருந்த சிந்தனை இருக்கும்போது புத்தகங்கள் மூலியமா பல தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் என்னோட எமோஷனாவே உருவாக்கியிருக்கு. ஸோ என்னோட நம்பிக்கை வந்து பழைய தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து வந்தது. அது அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறு. ஏன் அரசியல்னு கேட்குறாங்கல்ல, படித்த அவருடைய அறிவு திறமையை, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியல் அமைப்பு சட்டம்ங்கிறதை உருவாக்கிட்டு அவருடைய கடமையை முடிச்சிட்டான்னு முடிச்சார் பாருங்க. அங்கிருந்தா நான் கத்துக்கிட்டேன். அம்பேத்கர் அவர்களுடைய கனவையும் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய கனவையும் நிலைநாட்டணும்னா நல்ல படித்த இளைஞர்கள், பாலிசி மேக்கர்ஸ் அரசியலுக்குள்ள வரணும். அரசியலுக்குள்ள வந்தா என்ன பிரச்சனை வரும்? மிரட்டல்கள் வரலாம், விமர்சனங்கள் வரலாம், ரொம்ப பர்சனலா அட்டாக் பண்ணலாம், ரொம்ப கேவலமா அட்டாக் பண்ணலாம். அவ்வளவுதானே பண்ண முடியும். அதையே மீறி வந்து பிசிக்கலி அட்டாக் பண்ணலாம் மேக்சிமம். அவ்வளவுதானே. இதை நான் 3 தேர்தல் அரசியல்ல கத்துக்குதான் இங்க வந்திருக்கேன். என்னுடைய அரசியல் உந்துதலும் அரசியலுடைய வாழ்க்கையும் புதுசா உருவாகல, அது சிறு வயதிலிருந்து உருவாக்கப்பட்டது. அதாவது எல்லோருக்கும் தெரிந்த அரசியலோட நுழைவுன்னு சொல்லுவாங்களே, அது நேரடி அரசியல். ஒரு கட்சியிலுடைய இணையும் பொழுது அது வெளிவரக்கூடிய ஒரு செய்தி, அவ்வளவுதான். அது ஜனவரி 26 தலைவர் திருமணமுடன் எல்லா மக்களும் இணைந்தேன். கோபுரம் சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் 12 வருட அனுபவம், 9000த்திற்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி சிட் ஃபண்ட் நிறுவனம். மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் சிட்ஸின் #cash ஆப்பை.